ஜாமு வந்தாச்சு. இப்போ ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி வந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி பஹ்ரைனில் ஒரு சில இடங்கள் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கத்தாரில் இருக்கிற மாதிரியே வந்து ஒரு சூக் போகலாம் அப்படின்ட்டோம். கோல்ட் சூக் வந்து போகலாம். எப்படி இருக்கும் பஹ்ரைனில் கோல்ட் சூக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். எல்லோரும் குளிச்சுட்டு ரெடி ஆகியாச்சு 9:00. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு வந்ததுக்கும் நம்ம வந்து அதுக்கப்புறம் வெக்கேட் பண்ணுறதுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 ஆகிடும். ஸோ இங்கே ஹோட்டலில் பஃபேன்றதில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச வெரைட்டி என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி பேன்கேக், ஃபலாஃபல், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, சிக்கன் நகர்ஸ், சிக்கன் சமோசா. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வெளியில் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம டைரெக்டாக இப்போ தம்மா வந்து கிளம்புவோம். யமி. ஸோ இந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாவ்பாஜி மசாலா வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாவ்பாஜி ப்ரெட் இல்லை, அதுக்கு பதில் நார்மல் ப்ரெட்டே வந்து அந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மினி ஊத்தப்பம் வித் ரெட் சட்னி, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் சமோசா, சாசேஜு, ஆம்லெட் வந்து வித்து மசாலா எப்படி வேணும்னு கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வேணும், இல்லை சாசேஜ் போட்டு வேணும், சிக்கன் போட்டு வேணும், சீஸ் போட்டு வேணும் அப்படின்னு கேட்டால் அதுவும். Go. For you? You don't want? Yes, madam. Hey, Ammu, no, Ammu, no. அதில் கேர்டு வாட்டர்மெலன் மில்க் 3 மிக்ஸ் ஆகிருக்கு. அம்மா சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான், லீவ் இட். விளையாடிட்டிங்களா? இன்னஃப். நோ நோ. சரி ஓகே, ஃபினிஷில் போத விடுங்க, லீவ் இட். ஏ சுகர். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சைட் சீன்ஸ் எங்கே போகிறதுன்னு தெரியல, ஆனால் எங்கேயாவது போய்டுவோம். ஹோட்டலுக்கு வெளியே அப்படியே வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அது செம்மையான ஒரு வியூவு, ஒரு ஸ்விம்மிங் பூலு, அதுக்கப்புறம் பீச்சு, அதில் உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. அப்புறம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக வந்து செம்மையான ஒரு வெரி பிக் ட்ரீ, நான் ஆல்ரெடி சொன்னேன், அவ்வளோ பெருசு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வச்சுருந்தாங்க. அதை தவிர்த்து வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான கிளைமேட்டு. ஈவினிங் டைமில் வந்து டின்னர்லாம் வந்து எடுக்கிறதுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு பார்க்கலாம். பயங்கரமான காற்று அடிச்சுட்டே இருக்குது, அவ்வளோ ஒரு சில் அப்படின்னு சொல்லலாம். ஸ்விம்மிங் பூல், ஸ்விம் ட்ரெஸ் கொண்டு வந்து அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியல, ஏன்னா இந்த குளிருக்கு தண்ணியில் இறங்கணும்னா அவ்வளவுதான்.
இந்த ஏரியாலாம் வின்டரில் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் சம்மரில் தலை காட்டவே முடியாது. அதுவும் ஃபுல்லாக மணல் இருக்கிறதால அவுட்டர் வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கும் சரி, கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சேர்ஸ், சம்டைம்ஸ் ஈவினிங் இங்கே வந்து ப்ரோக்ராம்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சன்கிளாஸ் கொண்டு வராமல் வந்துட்டேன் கீழே வரும்போது. அதுக்கு அதனால் வந்து ஃபோட்டோ எடுக்கவும் முடியல, வீடியோ எடுக்கவும் முடியல, கண்ணு பயங்கரமாக கூசுது. ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து டெய்லி வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான். ஹோட்டல்லையும் வந்து சுற்றி பார்த்தாச்சு. முன்னாள் வந்து பார்க்கல, அதனால் காலையில் வந்து பார்த்துட்டோம். நம்ம ஹோட்டலில் அதுக்குள்ளே மூட்டை கட்டி நம்மளை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார் அவர். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 11 இருக்கும்னு நினைக்கிற டைமு. இந்த டைமில் வந்து நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லியராகவே வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். காரில் நம்ம வந்ததால் ஒரு பெரிய கம்ஃபர்ட் என்னென்னா, ஒன்ஸ் செக் அவுட் பண்ணதும் உடனே லக்கேஜ் எல்லாம் பேக்கில் எடுத்து போய்விட்டு அடுத்தது நம்ம எங்கே போகணுமோ அங்கே வந்து வேகமாக போய் பார்த்துட்லாங்க. இதே ஏர்போர்ட்டாக இருந்ததுன்னா இங்கேருந்து ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு அங்கே போனால் வெயிட்டிங்கு, போர்டிங்கு, அப்பா டயர்ட் ஆகிடும். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பஹ்ரைன் சூக்கு. இங்கேயே வந்து கோல்டு சூக்கும் வந்து இருக்குது. இங்கே காட்டன் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீப்பாக வந்து போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து ஃபில்ஸில் இருந்தது மீட்டர்லாம். அதுக்கு மேலே கொஞ்சம் நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீடியில் இருந்தது. இந்த கோல்டு சூக் இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட இல்லை சுத்தமாக. இது என்ன லன்ச் டைமாக என்னன்னு எங்களுக்கு தெரியல, இல்லை ப்ரேயர் டைம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்ட்டு. ஒரு சில ஷாப்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி இருந்தது. ரேட்டு கத்தாருக்கும் இங்கேயும் பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. அதனால் வந்து ஜுவல்லரி ஷாப்புன்னு உள்ளே போனோம்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு மினிமம் 1/2 hour 1 hour அந்த மாதிரி ஆகிடும். சரி வாங்கலைனாலும் வாங்காததுக்கு நம்ம ஏன் பார்ப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்லரி ஷாப் உள்ளே நாங்கள் போகவே இல்லை. ஏன்னா இங்கே வந்து பெருசாக ஒரு கலெக்ஷனும் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால் ஜுவல்லரி ஷாப் வந்து போகல. அது உள்ளவே வந்து நம்ம சூக்கில் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் வந்து க்ளோத்ஸு, மீட்டர் கணக்கில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ரெடிமேட் ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான ரேட்டில் போட்டிருந்தாங்க. இந்த சின்னமான் ஸ்டிக் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இது வந்து ஒரு பெரிய ஸ்பைஸ் ஷாப்பு. பயங்கர ஸ்மெல். அப்படியே கொஞ்சம் ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷாப்பு அவ்வளோ ஸ்மெல் வந்து வருது. ரொம்ப கம்மி ரேட்டில் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து வாங்கவே இல்லை. இதெல்லாம் சரி எல்லாமே நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற ஐட்டம்ஸ் தான், எதுக்கு வந்து வாங்கிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து ரேட்டெல்லாம் கம்பேர் பண்ணியும் வந்து பார்க்க முடியல. பாப்பாவுக்கு டாய் ஷாப் பார்த்ததும் பயங்கர குஷி ஆகிடுச்சுங்க. நிறைய டாய்ஸு அவ்வளோ அடுக்கி வச்சுருந்தாங்க. எப்படியும் வாங்கி கொடுத்துருவாங்க. தேட்டர் அது ப்ளஸ் இது மியூசியம், பஹ்ரைன் மியூசியம், நேஷனல் மியூசியம். அது ஜஸ்ட் ஆப்போசிட் இருக்குது. பெரிய பில்டிங் கட்டிட்டு போயிட்டாங்க. வாடகை பில்டிங்கில் இருந்தாங்க, பெரிய இண்டிவிஜுவல் பில்டிங் கட்டிட்டு போயாச்சு. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து வந்திருந்தார். அவர் வந்து எங்கெல்லாம் பார்க்கலாம் இதுக்கப்புறம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஆனால் நாங்கள் கிளம்புறதால வந்து அவர் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு 2-3 days வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா எல்லா இடமும் கவர் பண்ணலாம் அப்படின்னு இருந்தார். அதுவும் இல்லாமல் அவரோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தார். அவரோட வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் பெட்ரூமு. அது வந்து எப்படி இருக்கும், பஹ்ரைனில் ஒரு 2500 3000 பிடி இருந்தால் எப்படி இருக்கும் வீடுலாம் அப்படின்றத வந்து காட்டியிருந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்துட்டு வேகமாக வந்து நம்மளோட கார் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமாம் கிளம்பிடுச்சு. அதாவது சவுதி வந்து கிளம்பிட்டோம். அங்கே என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவளை தான் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கத்தாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7-8 years வந்து ஒன்றா இருக்கும். ஸோ அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற வீட்டுக்கு கீழே ஒரு சூப்பர் மார்க்கெட். இது வந்து பார்த்திங்கன்னா 45 floor இருக்குது. அவங்க இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 35th floorல. உள்ளவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா வந்து வச்சுருக்காங்க. அந்த கிட்ஸ் ஜோன் இருந்துட்டாலே வந்து போதும், நம்ம ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்கன்னு. ஓ எஸ் காஞ்சனா. இவங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 months தான் வந்து டிஃப்ரென்ஸு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்தியா போயிட்டாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து நைட்டு டின்னர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
சவுதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம வந்து இங்க கத்தார்ல திருமண பக்கம்லாம் மலையாளிஸ் ரெஸ்டாரண்ட் நெறைய இருக்கும். குட்டி, குட்டி கடைலாம் இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி, குட்டி ஷாப்ஸ் கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி பெர்சனா தான் வந்து இருக்காங்க ஷாப்ஸ். ஸோ அதில வந்து நம்மளோட இட்லி, தோசை எப்படி கிடைக்கும்? ஃபுட்டு ரியல் ஃபுட்டு வந்துருச்சு. ஸோ எல்லாரும் என்னடா? இவங்க 2 பேரும் சின்ன போதிலேயே பயங்கர பெஸ்டி. அதாவது இவங்கள விளையாடிட்டாங்க. ஒரு 1 ஹவர் ஒண்ணு சேர்ந்து இருக்காங்க. அப்ப நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு பிரிச்சு கூட்டிட்டு போறது அவ்வளோ பெரிய கஷ்டம். பயங்கரமா ஆரம்பிச்சுருவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நைட்டு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஹோட்டல் சாப்பாடு. அதனால வீட்லயே சமைக்கலான்னுட்டு வேக வேகமா ஜமுனா வந்து என்ன பண்ணிட்டாங்க, பொங்கலும் சாம்பார் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 குக்கர்ல வச்சுட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் இட்லி பேட்டரும் வந்து ஆர்டர் பண்ணி இட்லி கூட பண்ணோம். சட்னியும் வந்து பண்ணியாச்சு. ஓப்பன் சாம்பார், அதுக்கப்புறம் குட்டி பசங்களுக்கெல்லாம் சட்னி தான் பிடிக்கும் அப்படின்றதால அவங்களுக்காக கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சு பொங்கல் வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து முந்திரியெல்லாம் எடுத்து உடச்சிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் பேட்டர் எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் வந்து ஊற்றி எடுத்தாச்சு. ஸோ காலையில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்லேயே வந்து சாப்பிட்டுட்டோம். எழுந்தது ரொம்ப லேட்டு தான். ஏன்னா நம்ம கார்லேயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதால ரொம்ப டயர்டு. எப்படா கால் நீட்டி கொஞ்சம் நல்லா படுப்போம் அப்படின்ட்டு. வாங்க சுச்சுக்குட்டி ஓடியா சாப்பிடலாம் வாங்க. ஓகே ஓகே. என்ன பண்ணீங்க வீட்டில்? என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி பண்ணோம், அப்புறமா சாம்பார், அதுக்கப்புறமா வந்து சட்னி, அதுக்கப்புறம் வந்து பொங்கல் சமைச்சாச்சு. சொல்லிட்டாரு. ஹாய் பீச்சுக்கு போறோம். ஹலோ எங்க கிளம்பிட்டீங்க எல்லாரும்? பீச்சுக்கு போறோம். இதெல்லாம் காலையில வண்டி கொடுத்துருவாங்களா இதுக்கு? ஆனா ஓ அவ்வளவுதான் வந்துருச்சு. மொட்டை வெயிலா இருக்கு. இதுல போய் யூ டர்ன். தண்ணி எவ்வளவு நான் வரும்போது இது முதல்ல பீச் என்னடா? ஆனா அங்க மேட் போட்டு உட்கார முடியல. உட்காந்து இங்கேயே நிழலா இருக்குப்பா. போட்டோ இருக்கு, ஜி டிரைவ் இருக்கு. அங்கே ஃபிஷ் பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா எப்படி பிடிக்கிறாங்கன்ட்டு? நீங்கள் வரீங்களா? நாங்கள் ஃபிஷ் பிடிக்கிற இடத்துல சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்னமோ எடுக்கிறாரு அக்கா, அவர் எடுக்கிறாரு. அல்லடா வந்துருச்சு. அதே அந்த அளவுக்கு தான் வருது ஃபிஷ். இதோ எடுத்துட்டு ஓ எத்தி தக்கம்பா ஓ ஃபிஷ் அவ தொட மாட்டா.